பதற்றமான பகுதிகளில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துங்கள். அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி உத்தரவு. குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் பலி. அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம். பிரதமர் மோடி அறிவிப்பு. குவைத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவேக தலைவர் விஜய் இரங்கல். நிலத்தடி நீர் பாசனத்திற்காக குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் 40 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். சென்னை காவல் ஆணையர் உத்தரவு. தமிழகத்தில் இன்று முதல் வெளிமாநில பதிவெண் கொண்ட 547 ஆம்னி பேருந்துகள் இயங்க அனுமதி கிடையாது. போக்குவரத்துத்துறை உத்தரவு. மக்களவைத் தேர்தலில் இஸ்லாமிய சமுதாயத்தினரின் பிரதிநிதித்துவம் கடுமையாக குறைந்துள்ளது. செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் குளறுபடிகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேட்டி. நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டவர்களுக்கு 23ஆம் தேதி மறுதேர்வு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு எழுதிய 24 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. காங்கிரஸ் தலைவர் கார்கே கவலை. இந்திய அரசு நமது குடிமக்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். குவைத் தீ விபத்தை சுட்டிக்காட்டி ராகுல்காந்தி பேச்சு. தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவாதம். எங்கள் ஆதரவின்றி பாஜகவால் மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்ற முடியாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி பேட்டி. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.